பிக் பாஸில் இந்த வார எலிமினேஷனாக ரஞ்சித் அவர்கள் வெளியில் போயிருக்காரு. வெற்றிகரமாக 75 நாள் அவர் உள்ளே இருந்துட்டார். ஒரு சீனியர் கண்டஸ்டன்ட் இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருக்கிறதுங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்பயுமே சீனியர் கண்டஸ்டண்ட்டாக உள்ளவங்கெல்லாம் முன்னாடியே வெளியில் போயிடுவாங்க. ஆரம்பத்தில் அவர் ரொம்ப பாசமாக பிரியமாக எல்லாட்டையும் பேசுகிறத பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிது. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் எதுவுமே செய்யாமல் இருக்கிறாரு, மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனம் வந்துருச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட விஜய் சேதுபதி சார் அவரை கூப்பிட்டு பேசினார். அவ்வளோ பேசினார். அவருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ரஞ்சித் என்ன தப்பு பண்ணுறாருங்கிறத புரிய வச்சார். இப்போ ரஞ்சித் சொன்னார், அடுத்த தடவை இனிமேல் நான் கரெக்டாக இருப்பேன் சார், இனிமேல் நல்லா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். அது சொன்னபடியே அவர் போன வாரம் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அணைய போகிற விளக்கு தான் நல்லா எரியுங்கிற மாதிரி அவர் போன தடவை நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தார். பட் அவர் ஓட்டிங்கில் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இந்த வாரம் அவர் வெளியாகிட்டார். இப்போ வரைக்கும் அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் மேனிக்கு 75 நாள் இருந்ததுக்காக மொத்தம் 37 லட்சம் அவருக்கு சம்பளம். அதில் அவங்க வரியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு மீதம் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ரஞ்சித் சாருக்கு 50,000 சம்பளம் அப்படின்னு. அதை யாருமே நம்பலை. பட் அது உண்மை தான். இப்போ ரஞ்சித் சார் இதை முடிச்சுட்டு இப்போ அடுத்து பாக்கியலட்சுமியில் போய் ஜாயின் பண்ணிடுவாருன்னு எதிர்பார்க்குறோம்.